கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் பெண்கள் கழிப்பறையில் சக ஊழியரை ரகசியமாக வீடியோ பதிவு செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெண் ஊழியர் கழிப்பறையில் இருந்தபோது மறுபுறத்தில் இருந்த மூத்த ஆலோசகரான ஸ்வப்தல் நாகேஷ் மாலி என்பவர் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக நிர்வாகத்தில் புகார் அளித்தபோது நாகேஷ் மாலி மன்னிப்பு கோரி வீடியோவை அளித்துள்ளார். இதையடுத்து இதுகுறித்து பெண் ஊழியர் போலீசில் புகார் தெரிவித்ததை அடுத்து நாகேஷ் மாலி கைது செய்யப்பட்டுள்ளார். போலி மதிப்பெண் சான்றிதழை அச்சடித்து விற்பனை செய்து வந்த கும்பலை உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக அபிமன்யு குப்தா மற்றும் தர்மேந்திர குப்தா ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவர்களிடமிருந்து 66 போலி மதிப்பெண் சான்றுகள் மற்றும் போலியான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் மற்றும் வேலையில்லாமல் இருப்பவர்கள் ஆகியோருக்கு தேவையின் அடிப்படையில் போலி மதிப்பெண் சான்றிதழ் அச்சடித்து இந்த கும்பல் விநியோகம் செய்து வந்துள்ளது. அவர்களிடமிருந்து போலி மதிப்பெண் பட்டியல்கள், இடம்பெயர்வு சான்றிதழ்கள், விண்ணப்ப படிவங்கள், எளிய தேர்வு நகல்கள், தரவு தாள்கள், போலி முத்திரைகள், மடிக்கணினிகள், அச்சுப்பொறிகள், காசோலை புத்தகங்கள், பணவைப்பு சீட்டு புத்தகங்கள், மொபைல் போன்கள், சிம் கார்டுகள் மற்றும் குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட 2 4 சக்கர வாகனங்கள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் வயதான விவசாய தம்பதியினர் உழவு பணியில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரில் பெரும்பாலான பகுதிகள் வறட்சியாக காணப்படுகிறது. எனினும் மனம் தளராத இப்பகுதியைச் சேர்ந்த வயதான விவசாயி ஒருவர் வறண்ட நிலத்தை தனது மனைவியின் துணையுடன் உழுது வருகிறார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.